வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பெஸ்ட் கேக்ஸ் கொடுக்குற பிரெட் அண்ட் பாஸ்கெட் தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்து கேட்குறீங்க? யூஸ்வலாக நம்ம நான்வெஜ் ஃபுட்டே சாப்பிட்டு பழகிடுச்சு. ரீசெண்டாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டெஸ்ட் வச்சாங்க. அந்த சென்னை மேட்ச் நடக்கிற எல்லா மேட்சிங்கும் ஒரு கண்டெஸ்ட் வச்சாங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ண திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்னடா நம்மளுக்குலாம் கூட லக் இருக்குதான்னு சொல்லிட்டு என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிஷர்ட்டும் கேக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சரி வந்து பார்த்தா நிஜமாலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்தாச்சு, ஒரு ரிவ்யூ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். ஓகே ப்ரோ ரிவ்யூ பண்ணிக்கோங்க, ஆனால் இதுக்கு யாரும் எடுத்ததில்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதனால் இங்கே ஒரு சின்ன சின்ன கேக் ஐட்டம் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த கடைக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கேன், கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கு, நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக டீட்டெயிலோட நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ்லேருந்து ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரீட் வரும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 கடை தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அண்ட் பாஸ்கெட்னு இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட்டில் வின் பண்ணதுக்காக வந்து நம்ம டிஷர்ட்டு கேக் கொடுத்துட்டாங்க. சரி வந்தது தான் வந்துட்டோம், நான் ஷாப் அப்படியே ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னேன். சரி ஓகேப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி சும்மா ஒரு 2 பிளாஸ்டிக் கேக் வாங்கியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி நான் நிறைய தடவை கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேங்க. மேக்ஸிமம் ஒரு இல்லை எல்லா தடையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸோடைய வெட்டிங் ஆகட்டும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பர்த்டே ஆகட்டும், எல்லாமே இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணுறது. சரி இருந்தாலும் இன்றைக்கி அவங்க கொடுத்துட்டு சிஎஸ்கே கேக் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வாவ், ஃபுல்லாக சாக்லேட் ஃப்ளேவரோட பியூட்டிஃபுல்லாக மேலே வந்து அந்த சிஎஸ்கேடைய லோகோ போட்டு பக்காவாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது கேக்கு. நான் கூட ஃப்ரீ கேக்கு சும்மாதான் தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பட் பக்காவான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் வாங்கியிருக்கிறேன். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீன்னு இல்லை, நம்ம வின் பண்ணால் அதாக கொடுத்தாங்க. பட் நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கிட்கட். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் கேக் வாங்கியிருக்கோம். பட்டர்ஸ்காட்ச், சாக்கோ பட்டர்ஸ்காட்சும் சாக்கோ ட்ரஃப்லும் வாங்கியிருக்கோம். ஸோ சாக்கோ பட்டர்ஸ்காட்ச் பார்த்துக்கோங்க, மேலே ஒரு சும்மா பட்டர்ஸ்காட்சை தெளித்து விட்டுருக்காங்க. ஸோ இதை எடுத்து சாப்பிடுமா? ஸ்பூன் ஊற்றுறாங்க. எதுக்கு நம்மளாம் ஸ்பூனு, நம்மளை பற்றி தெரியாமல் ஸ்பூன்லாம் கொடுக்குறாங்க. வாவ், கையில் எடுக்கும் போதே அந்த ஃபீல் கிடைக்குது, செம்ம ஃபீல். அப்படியே சும்மா லைட் வெயிட்டாக. இது வந்து தொட்டைங்கன்னா தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் தொட்டு பார்த்து தான் தெரியும். அவ்வளோ செம்மையாக இருக்குது. போயிடலாம். அல்டிமேட். வந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு பெரிய கேக் ஆர்டர் பண்ணது டவுட் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேக் ஓகேவா, பிளாஸ்டிக் கேக் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணாமல் வீட்டுக்கு போக மாட்டீங்க, ஆர்டர் பண்ணிட்டு தான் போவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க, செம்ம ஜூஸியாக. கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரணும். ஒரு சில கடையிலாம் வெளியில் டிசைன்லாம் நல்லா போட்டிருப்பாங்க, உள்ள டேஸ்ட் நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. அவங்ககிட்ட இருக்கிறது 5000 டிசைனுக்கு மேலேயே இருக்குது. உங்களுக்கு என்னடா சூஸ் பண்ண சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, அந்தளவுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ் டிசைனும் நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்களோ அப்புறம் டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. வந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கோ பர்த்டேக்கோ ஆர்டர் பண்ணி பாருங்கள். ரெகுலராக அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டீங்க, இங்கே தான் வருவீங்க. பாண்டிச்சேரியில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு சாக்லேட் ட்ரஃபிள். சும்மா மேலே சும்மா சாக்லேட்டை சீவி விட்டுக்கிறாங்க. கேக் சாப்பிட்ற ஃபீலே இல்லைங்க, மெல்ட் ஆகுதுங்க. நீங்கள் என்ன பாருங்கள், லிட்ரலி நான் பைட் பண்ணி ரொம்ப சீவ் பண்ணுற அவசியமே இல்லை, அப்படியே மெல்ட் ஆகுது. ஜூஸி, அவ்வளோ ஜூஸியாக இருக்குதுங்க. கேக் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கடையில் வந்து கேக் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த அடைக்கும், கேக் சாப்பிட்னா அடைக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தெரியல, இதுக்கு மேலே எதுவும் எனக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்க. பெரிய கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன கேக் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பெரிய கேக் ஆர்டர் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாரமில் இருக்குது. இந்த 2 பிரான்ச்சஸ்லையும் நீங்கள் எந்த கேக் கேட்டாலும் டிசைன் பண்ணி பக்காவாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. குயிக்காகவும் சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக, சொன்ன டேட் அண்ட் டைமுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணுவாங்க. நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இங்கே வந்து கேக் வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய தங்கச்சி பையன் பிறந்த நாள் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சது. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எல்லா ஈவெண்ட்ஸுக்கும், ஃப்ரெண்ட்ஸோடைய பர்த்டே ப்ளஸ் வெட்டிங் எல்லாத்துக்குமே இங்கே தான் ஆர்டர் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். சரி, இது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்களா? மறுபடியும் இன்னும் நல்ல சந்திக்கிறேன். பாய்.